ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம fssai எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். fssai அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வாங்குறது. அதாவது நம்மளோட டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா இயர்லி பார்த்திங்கன்னா 12 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாவே போதுங்க. நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோர் ஏதோ ஒன்று அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அந்த ஆப்பை நல்லா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தாங்க வரும். அதில் அடியில் பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது லைனாக வந்திருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், வெறும் அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நம்மளோட ஸ்டேட் கேட்கும், தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட குரூப் என்னன்னு கேட்கும், அதாவது கேஓபி குரூப் அப்படின்னு கேட்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபுட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் சர்வீஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பெட்டி ரீட்டைலர் ஆஃப் ஸ்நாக்ஸ்னு ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகன்ட் நேம் கேட்குறாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிங்களா இல்லை பார்ட்னராக பண்ணிங்களா? இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு மேலே உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட நேம் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் ஸ்க்ரீன் போட்டிருப்பேன், கீழே பாருங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்ட்னராக பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் அப்ளிகன்ட் நேம்ன்றதுல. நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்கள் ப்ரூஃப் ஐடியில் இருக்கக்கூடிய அட்ரஸும் நீங்கள் இப்போ குடியிருக்க அட்ரஸும் சேம் அப்படின்னா மேலே நீங்கள் ப்ரூஃப் ஐடியில் இருக்க அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சேம்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தானாகவே கீழே ஃபில் ஆகிடும், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு இப்போ குடியிருக்க அட்ரஸை கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி அந்த மாதிரி கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா சேம் அதே தான் கேட்பாங்க, மெயில் ஐடி எல்லாமே நீங்கள் கீழேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இயர்ஸ் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னா இதில் 5 வரையும் இருக்கும் ஆப்ஷன். ஆனால் நீங்கள் 1 கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு நீங்கள் 100 rupees பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரினியூல் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம். இப்போ பாருங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அதில் ஆப்ஷன் நிறையா இருக்கும், அதில் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ஃபுட் சேஃப்டி மீட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதர் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்னையோட டேட் அதில் தானாகவே அதில் வந்துடும், அதை ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை, நீங்கள் உங்களோட ஓன் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் கொடுங்க, இல்லை பப்ளிக் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட் தயாரிக்கிறதுக்கு தனியாக எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பர் யாரோடது உங்களோடதுனா செல்ஃபோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் அதே மாதிரி மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் யாரோடது, நீங்கள் உங்கள் பேரண்ட்னா பேரண்ட்டுன்னு கொடுங்க, இல்லை நீங்கள் மேரிட்னா ஸ்பவுஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல், அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட லாகின் ஐடி. மேலே இருக்குது பார்த்திங்கன்னா நம்பரு, அந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இன்க்ளூட் பண்ணி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் லென்த் பார்த்திங்கன்னா 6 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கணும், 21க்குள்ளே இருக்கணும். அப்படி பார்த்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதனால் பார்த்து கரெக்டாக பாஸ்வேர்டில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே கீழே இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை கொண்டு நீங்கள் அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களோட யூசர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், உங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஃபைல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ காப்பி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடென்டி ப்ரூஃபு, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப்னு கேட்குதுங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வரும். அதில் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ப்ரிமிசஸ்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரூஃப் ஆஃப் ப்ரிமிசஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பில்லு பே பண்ணியிருப்பீங்களா, அந்த பில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 100 rupees வந்துச்சு. கீழே உங்களோட ஐடி வந்துடும். அதுக்கு கீழே பாருங்கள் மேலே ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பேன்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து FSSAI வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கு மெசேஜும் வந்துடும். ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு மெசேஜும் வந்துடும். கொஞ்ச நாளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வந்துடும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. FSSAI வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா யார் வேணாலும் அங்கங்கே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எது வேணால் ஃபுட் வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நம்ம வந்து லீகலாக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தான். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா இந்த FSSAI வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.